நான் உங்கள் த ஃபியூச்சர் என்டர்பிரினர் சரண்யா பேசுகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வந்து வீடியோஸு டெய்லி வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வந்து மறக்காமல் பார்த்துடுங்க. ஸோ டுடே வந்து நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து கொண்டு வந்திருக்கேன். அந்த டாபிக் என்ன அப்படின்னா என்டர்பிரினர் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். ஓகே, என்டர்பிரினர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். என்டர்பிரினர் அப்படின்னா தொழிலதிபர். என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா ஒரு தொழிலதிபர் வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதை பற்றி படிக்கிறது தான் என்டர்பிரினர்ஷிப். ஓகே, இப்போ வந்து என்டர்பிரினர்ஷிப் அண்ட் என்டர்பிரினரை பற்றி நான் தமிழில் சொல்ல போகிறேன். என்டர்பிரினர் அப்படின்னா ஃபஸ்ட் இங்கிலீஷில் சொல்லுவேன், அதுக்கப்புறம் வந்து தமிழில் சொல்கிறேன். Entrepreneur is someone who starts and runs a business by taking risk to solve a problem or bring a new idea to life. ஒரு என்டர்பிரினர் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பர்சன், அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேபி அவங்க பிஸ்னஸோட ஓனராக இருக்கலாம், இல்லை நியூவாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க வந்துட்டு ரிஸ்க் டேக்கர்ஸ். ஏன் அவங்க ரிஸ்க் டேக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன ஐடியாஸ் தேவைப்படுமோ அதை அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு என்டர்பிரினர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ண எந்த ஐடியா வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கோ அவங்க அந்த ப்ராஃபிட் மைண்ட் செட்லேயே போவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்டர்பிரினர்ஷிப்ஸ்க்குரிய கீ ட்ரேட்ஸ், அதாவது 4 முக்கியத்துவங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க் டேக்கர்ஸ். தே இன்வெஸ்ட் டைம், மனி அண்ட் எஃபோர்ட் வித் நோ கேரண்டி ஆஃப் சக்ஸஸ். அவங்கள ஏன் நம்ம ரிஸ்க் டேக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சன். ஸோ அவங்க வந்து அவங்களோட டைமை வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா நம்மளுக்கே தெரியும், நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து 5 ஹவர்ஸ் இதை படிச்சிட முடியுமா, 6 ஹவர்ஸ் இதை படிச்சிட முடியுமா அப்படின்னு. ஆனால் அது நம்மளோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது. எப்படின்னா நல்லா படிக்கிறவங்களும் இருப்பாங்க, ஆவரேஜாக படிக்கிறவங்க இருப்பாங்க, இல்லை வந்து புவராக படிக்கிறவங்களும் இருப்பாங்க. அது எல்லாமே வந்து நம்மளோட மைண்ட் செட் தான். இவங்களுக்கு ஏன் நம்ம வந்து ரிஸ்க் டேக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஏன் அவங்க வந்து டைமை வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் பர்சன். ஸோ தே ஆல்வேஸ் டீல் வித் மேக்ஸ். அவங்களுக்கு மேக்ஸ் நல்லாவே டீல் பண்ண தெரியும். ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு மினிட்டுமே அவங்களுக்கு வந்து தே கவுண்ட். ஒரு மினிட்டுமே அவங்களுக்கு வந்து கவுண்ட் ஆகும். வித்தின் 5 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், 1 மினிட்ல நம்ம என்ன பண்ணலாம், இவ்வளோ மினிட்ஸில் நம்ம என்னென்ன பண்ணால் எப்படியெல்லாம் நம்மளோட ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண முடியும், எப்படியெல்லாம் நம்மளோட கம்பெனியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும், எப்படியெல்லாம் நம்மளோட பிஸ்னஸை ஒரு பொசிஷன் வந்து டாப் பொசிஷனுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. அவங்க ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சனாக அவங்க வந்து ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அதை வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஈவன் இப்போ வந்து ப்ராஃபிட்டே அவங்க பார்த்துட்டு இருந்தால் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களால போக முடியாது. ஸோ அவங்களுக்கு சம் ட்ராபேக்ஸும் இருக்கும். ட்ராபேக்ஸ் வந்து இருக்கிறது நல்லது தான். ஏன்னா அந்த ட்ராபேக்ஸ் நம்மளோட லைஃப்பில் எப்பயுமே இருக்க போகிறது இல்லை. ஒரு ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்மளுக்கு அது வந்து சக்ஸஸாக முடியும் கேட்டால் அதுவும் இல்லை. எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் வரவும் சான்சஸ் இருக்குது. ஆனால் ஃபெயிலியர்ஸ் வர்றது தப்பு இல்லை. வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். ஃபெயிலியர்ஸ்லேருந்து நம்ம அதை வந்து எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அதை பற்றி லேர்ன் பண்ணால் ஃபெயிலியர் வந்து ஒரு லெசன். அப்புறம் வந்து செகண்ட் ட்ரேட், ரெண்டாவது முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சால்வ்ஸ் ப்ராப்ளம். அவங்க வந்துட்டு தே பில்ட் பிஸ்னஸ் அரௌண்ட் ஃபிக்ஸிங் ரியல் வேர்ல்ட் சினாரியோஸ். அவங்க வந்துட்டு ஒரு இன்னொரு ஜென்ரேஷன்ஸ்க்கு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. இப்போ டாப் லெவல் ஐடி கம்பெனிஸ்லாம் இப்போ வந்து நிறைய பிஸ்னஸ் ரோல்ஸ் அப்புறம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா டுடே த டெக் வேர்ல்ட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடிங் த டாபிக் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ வந்து இப்போது எக்ஸல் வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் பிஸ்னஸ் டூல். We can use it as either a mathematical or statistical, and we have all the formulas and
whatever we need to deal with, uh, whether it is a science or business, something. There is something called Tableau and Power BI and நிறைய business tools இருக்கு and SAP இருக்கு, SEO and நிறைய இது இருக்கு. ஸோ now நிறைய டெக் கம்பெனிஸுமே வந்து பிஸ்னஸ் தான் ரிலே பண்ணுறாங்க. எப்படின்னா nowadays பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக போகுது. எப்படின்னா there is a help of AI. வச்சு ஒரு கம்பெனி ஒரு எவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளமை கூட சால்வ் பண்ணிட முடியும். பை த வே, ஏஐ இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் டு த கம்பெனி டு டேக் டு இட்ஸ் நெக்ஸ்ட் லெவல். ஸோ வந்து ஏஐ வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் ட்ராபேக்ஸ் இருக்குது. நோவடேஸ் வந்து பிஸ்னஸுக்கு ஏஐ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன் வந்து innovates. They bring new products, services or methods to the market. அவங்க வந்து கன்சியூமர்ஸ் மைண்ட் செட்டை வச்சு அவங்க வந்து நியூ ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணலாம், இல்லை நியூ சர்வீஸ் கொண்டு வரலாம், இல்லை மெத்தட்ஸ் இந்த மார்க்கெட் என்னெல்லாம் வந்து கன்சியூமர்ஸ் என்கரேஜ் பண்ணுமோ அந்த இனிஷியேட்டிவ்ஸை அவங்க வந்து ரெகுலராக எடுப்பாங்க. அப்புறம் வந்து லீட்ஸ். They build teams, manage people and grow ideas into companies. அவங்க வந்து டீம்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நியூ கம்பெனிஸை வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஐடியாஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு க்ரோத் மைண்ட் செட் இருக்கும். பிலீவ் தட் ஸ்கில்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் கேன் பி டெவலப். அவங்க வந்து ஸ்கில்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸை வந்து நிறையவே டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு நம்புவாங்க. இன்னும் நம்மளை பண்ணக்கூடிய செயல்திறன், அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற அறிவு, இது எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆர் லெசன்ஸ் நாட் லாஸஸ். ஃபெயிலியர்ஸ் வந்து லெசன்ஸ் தான், அது வந்து எந்த வகையிலும் லாஸஸ் கிடையாது. அப்புறம் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட். அவங்களுக்கு எப்பயுமே ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் இருக்கும். சி ப்ராப்ளம்ஸ் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கிரியேட் வேல்யூஸ். அவங்க வந்து ப்ராப்ளம்ஸை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு இது வந்து என்னால் இந்த ப்ராப்ளம்ஸை தீர்க்கவே முடியாது அப்படிலாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. அண்ட் என்டர்பிரினர்ஸ் டோன்ட் கம்ப்ளைண்ட், தே ஃபைண்ட் சொல்யூஷன். அவங்க வந்துட்டு ஒரு ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைக்கலனா கூட அவங்க வந்து கீப் ஃபைண்டிங், அது என்னென்ன வழி இருக்குது அதை வந்து கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. மற்றபடி இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு அவங்க வந்து சடனாக அவங்க செட் பேக் பண்ண மாட்டாங்க. நம்மள வந்து ஆக்ஷன் ஓரியன்டட் மைண்ட் செட். எக்ஸிக்யூஷன் மேட்டர்ஸ் மோர் தென் ஐடியாஸ். ஒரு ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் நம்மளோட மெயின் மோட்டிவ் இல்லை, அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் தான் இருக்குது. அண்ட் ஸ்டார்ட் பிஃபோர் யூ ஃபீல் ரெடி, லேர்ன் பை டூயிங். ஒரு விஷயத்தை நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதோ இல்லை அதை பண்ணி காட்டுறதோ தப்பு இல்லை. அண்ட் ரெசிலியன்ஸ் மைண்ட் செட். ரெசிலியன்ஸ் மைண்ட் செட் அப்படின்னா எத்தனை வாட்டி தான் நம்ம ஃபெயிலியர்ஸில் வந்து ஃபெயிலியர்ஸோ இல்லை ரிஜெக்ஷன்ஸோ இல்லை ஸ்லோ க்ரோத் இருந்தாலும் அவங்க அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஃபெயிலியர்ஸ், ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்லோ க்ரோத், இது மூணுமே வந்து ஒரு பர்சனுக்கு வந்து பெரிய ட்ராபேக். ஆனால் பிஸ்னஸ் பீப்புள் வந்து இதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. சக்ஸஸ் கம்ஸ் டு தோஸ் ஹூ ஸ்டேஸ் கன்சிஸ்டன்ட் த்ரூ ஹார்ட் டைம்ஸ். சக்ஸஸ் வந்து வரும் யாருக்கெல்லாம் வந்து இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தோணுதோ அவங்க வந்து எஃபோர்ட் போட்டாங்க அப்படின்னா சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். அப்புறம் வந்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். ஃபோக்கஸ் ஆன் வாட் த கஸ்டமர் நீட்ஸ், நாட் வாட் யூ வாண்ட் டு செல். அவங்க வந்துட்டு ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதுல அவங்க மைண்ட் செட் இருக்காது. கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை, என்ன வேணும், என்ன பிடிக்கும், அதை வச்சு தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கும். சால்வ் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் ஃபார் ரியல் பீப்புள். அப்புறம் லாங் டேர்ம் திங்கிங். டோன்ட் சேஸ் குவிக் மணி, பில்ட் சம்திங் சஸ்டைனபிள். அவங்க வந்துட்டு மணி பில்டு பண்ணணும்னு நினைப்பாங்க, பட் அது வந்து லாங் டேர்ம் திங்கிங்.
எது எது பண்ணால் வந்து நம்மளுக்கு நம்ம பிஸ்னஸுக்கு ப்ராஃபிட், நம்ம எந்த வேஸை வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க வந்துட்டு மேபி அதை இயர்ஸா இல்லை ஒரு வீக்ஸ் இல்லை மந்த்ஸாக கூட அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க் யூ கைஸ் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. I'll end this video today now. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.